ஜெட்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் பார்க்க போவது பஞ்சதந்திர கதையில் 14வது பாகமாக நட்பை கெடுப்பது, மகனால் அவமானப்பட்ட தந்தையின் கதை. இந்த கதையை சொல்றது கரடகன்னரி, கேட்பது தமனகன். அதாவது ஒரு ஊரில் 2 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வெளியூருக்கு ஏதாவது வியாபாரம் பண்ணலாமான்னு போகிறாங்க. போயிட்டு வர வழியில் ஒரு புதையல் கிடைச்சிருச்சு. அந்த புதையல் பானையில் 1000 பொற்காசு இருந்தது. 1000 பொற்காசு கிடைச்ச உடனே ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ காசையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் காமிச்சோம்னா எங்கேயோ திருடிட்டோம்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஆளுக்கு 100 பொற்காசு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நாம் தொழில் செய்வோம். தொழில் செய்து நம்ம பணம் சம்பாரித்து அப்புறமேட்டு அந்த பணத்தோட இதையும் சேர்த்துக்குவோம். அப்போ யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண மாதிரி ஆளுக்கு 100 எடுத்துக்கிட்டு மீதி 800 பொற்காசுகளை அவங்க ஊர்லேயே ஒரு புதர் பகுதியில் புதைச்சி வச்சிடுறாங்க. ஒருத்தவன் என்ன பண்ணுறான், அந்த பொற்காசு எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணி நிறைய பொருள் சம்பாதிக்கிறான். இன்னொருத்தவன் அந்த 100 பொற்காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடுறான். செலவு பண்ணி எல்லாத்தையும் தீர்த்துடுறான். தீர்த்தது மட்டும் இல்லாமல் தன்னோட பண தேவைக்காக அப்பப்போ அந்த பானையிலேருந்து காசுகளை எடுத்து ஃபுல்லாக செலவு பண்ணிட்டான். இப்போ இவங்க சொன்ன மாதிரி 1 வருஷம் ஆகிப்போச்சு. காசு பிரிக்கணும் இல்லைங்களா பங்கு. இப்போ 2 பேருமே சொன்ன நாளில் போகிறாங்க. போயிட்டு குடத்தை எடுத்து பார்க்கும்போது காசை காணும். வியாபாரி என்ன பண்ணுறான், யாரோ திருடிட்டாங்கன்றான். ஆனால் ஊதாரி என்ன சொல்கிறான், யாரோ திருடிட்டாங்களா, நீ திருடுன, உனக்கு எதிரா இவ்வளோ காசு, திடீர்னு எங்கேருந்து வந்தது இவ்வளோ காசு, வியாபாரத்திலேயே சம்பாரிச்ச தம்பி, நீ இதுலேருந்து எடுத்து தானே சேர்த்துட்ட அப்படின்னு இவன் இல்லைன்னு எவ்வளோ சொல்கிறான். அப்புறம் இதுக்கு மேலே இந்த ஊரில் இந்த கதையை மறைக்க முடியாது. பஞ்சாயத்தில் பேசிக்கொண்டு பஞ்சாயத்து கூடுது. பஞ்சாயத்து கூடுற இடத்துல 2 பேரும் மாறி நண்பர்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்கிறாங்க. வியாபாரி சொல்கிறான், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேங்க, அந்த 100 பொற்காசை நான் கொடுத்துட்றேன், அது எனக்கு வேணாம். நான் சம்பாரிச்ச பணம் போதும். வியாபாரத்தில் நான் தொழில் செஞ்சேன், வியாபாரம் பண்ணேன், ஊராக போனேன், பொருட்களை வாங்கின்னு வந்தேன், விற்றேன், சம்பாரிச்சிட்றோம். அப்புறம் பஞ்சாயத்தார் என்ன சொல்கிறாங்க, சரிப்பா 2 பேரும் கற்பூரம் கொளுத்துறோம், சாமியை நினச்சிட்டு சத்தியம் பண்ணி உண்மையை சொல்லுங்கன்றாங்க. இதில் வியாபாரி கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணி நான் காசை திருடலன்னு சொல்லிடுறான். ஆனால் ஊதாரி சொல்ல முடியுமா, கடவுள் மேலே அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. அவன் சொல்லலை, நான் உங்கள் முன்னாடிலாம் சத்தியம் பண்ண முடியாது, வேணா நாளைக்கு என் குலதெய்வம் கோயிலுக்கு வாங்க, நான் அங்கே தான் நான் சத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு இப்போ ஊதாரி ஒரு ஐடியாவோட போயிடுறான். போயிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு சொல்கிறான், பாப்பா நான் தான் பணத்தெல்லாம் திருடி ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டேன், நீங்களும் தானே அதெல்லாம் சாப்பிட்டீங்க, சாப்பிடும்போது என் கூட இருந்தீங்கல்ல, என்னை இதுலேருந்து நீ தான் காப்பாற்றணும், காப்பாற்றினா நமக்கு இன்னொரு 400 பொற்காசு அவன்கிட்ட வாங்கிடலாம். வியாபாரி இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான், அவனுக்கு 400 பொற்காசு பெருசு இல்லை, வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. தம்பி நீ இவ்வளோ நாள் தப்பு பண்ண, போனா போகுது, வேணாண்டா, அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன்டா, அவன் உன் நண்பன்டா, அவனெல்லாம் ஏமாற்றக்கூடாதுடா, பாவண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. இந்த பையன் சொல்கிறான், நீ என் பேச்சை கேட்கலன்னா நான் இனிமேட்டு உன் மகன்றதே மறந்துடு, நான் ஊரை விட்டே போயிடும் அப்படின்றான். அவங்க அப்பா வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. சரி நீ சொல்கிறத கேட்குறேன்டா, என்னடா பண்ணணும், உன்னை பெத்த பாவத்துக்கு நான் இதையா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த பையன் ஒரு ஐடியா சொல்கிறான், நம்ம குலதெய்வம் கோயிலில் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மர பொந்துக்குள்ளே நீ போ, யார் தப்பு செஞ்சது கடவுளேன்னு நான் கேட்பேன், நீ என்ன சொல்கிறன்னா இந்த வியாபாரி தான் தப்பு செஞ்சான், அவன் தான் திருடுனான்னு நீ சொல்லிடு, அது போதும், வேற எதுவும் பேசாத அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லிடுறான். சொல்லிட்டோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ராத்திரிலே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த மரப்பொந்தில் போய் பதுங்கிக்கிட்டார். மரப்பொந்தில் பதுங்கிட்டு மறுநாள் பஞ்சாயத்து கூடனோடனே இந்த ஊதாரி கேட்குறான், கடவுளே என் குல தெய்வமே நீ சொல்லு, இந்த ஊர் மக்களுக்கு சொல்லு, யார் காசு திருடி இருப்பா அப்படின்ட்டு கேட்குறான் ஊதாரி. ஊதாரி கேட்டவுடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, உள்ளே இருந்துக்கிட்டு கடவுள் மாதிரி அப்படியே அசிரீரி குரல் மாதிரி கேட்குது. கேட்டு இந்த வியாபாரி தான் எல்லா காசையும் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இந்த வியாபாரிக்கு மனசு பொறுக்கலை, அழுகுறான். அழுதுட்டு நான் நேற்று சத்தியம் பண்ண, யாரும் நம்பலை, இன்னைக்கும் நான் இங்கே கோயிலில் எறிகிற விளக்கு அணைச்சி நான் சத்தியம் பண்ணுறேன்ட்டு அந்த விளக்கில் அடித்து ஒரு சத்தியம் பண்ணுறான், நான் திருடலட்டு.
அப்படி சத்தியம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நெடி வருது அந்த விளக்குல இருந்து. அந்த நெடி என்னாச்சு, அங்க பக்கத்துல இருந்த பஞ்சாயத்தார் சில பேர் தும்புறாங்க. பொந்துக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற அப்பாவும் தும்புறாரு. எந்த ஊர்லடா சாமி தும்புச்சுன்ட்டு ஊருக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மரத்து பொந்துல போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க அப்பா. அவர் அழகா அப்படியே தூக்கிட்டு வந்து அப்பா ஊதாரி மகன் 2 பேரையும் கையை கட்டுறாங்க. கையை கட்டி, உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து சரி வராது, நம்ம மன்னர்கிட்ட போயிடுவோம், உங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தரணும் 2 பேருக்கும் சொல்லிட்டு ஊருக்காரவங்க முடிவு பண்ணிடுறாங்க. வியாபாரியை விட்டுடுறாங்க. இப்படி முடிவு பண்ணிட்ட உடனே இவங்களை மன்னர்கிட்ட கூட்டு போறாங்க. அப்பா சொல்றாரு, எவ்வளோ சொன்னேனேடா, நீ சொல் பேச்சு கேட்கலையேடா, இந்த நண்டு பேச்ச நான் கேட்ட நார மாதிரி ஆகி போச்சாடா நம்ம கதை அப்படின்றாரு. பையன் கேட்கறான், அப்பாப்பா நான் இவ்வளோ நாள் உன் பேச்ச கேட்கல, நம்ம சிறைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கதையாவது சொல்லு, போற வழியை நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட இந்த கதையை கேட்கலாம். இந்த கதையை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். உங்கள் மணி.